வருத்தம்மா. வாழ்க்கையும் ஒரு வருத்தம் தான், போராட்டம் தான். முடியல போராடுறது. ஹரிதாசண்ணா விழுப்புரம், நல்லா இருக்கீங்களா? ஹாய் சிந்தூரம். கூழ்மா கவலைமா. சென்னை நம்பு அனாதையும் எனது அனைத்தையும் நான் தானே சிவனை தானே இருக்கார் அந்த சிவன். சத்தியமாக அதெல்லாம் பார்த்தா கேள்வி மேலே கேள்வி கேட்பேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா சொல்லுங்க. பணம் கவலைப்படாது, எல்லாம் உன் தவறு. அது கடவுள் சரியாக பயன்படுத்த வேண்டும். அந்த கடவுள், நான் அதை சொல்லலை, அந்த கடவுள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், எனக்கு ஞாபகத்துக்கு கொடுத்துருக்கலாம். ஞாபகம் கொடுத்துருக்கலாம்ல, நான் மறந்து வச்சுருந்தா கூட. இந்த நல்ல நாள் உனக்கு ஏன் வருத்தம்? இந்த நல்ல நாள் தான். இதை விட பெரிய கஷ்டத்தில் இருந்து கடவுள் காப்பாற்றியிருக்காரு. நன்றி சொல்லுங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம். எல்லாரும் எவ்வளோ விவரமாக இருக்காங்க தெரியுமா? நான் ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்க்குறேன். இங்கே எல்லோரும் நல்லா இருக்காங்கன்னா வச்சுக்கேன், அடுத்தவங்களை அடித்து பிடிச்சி மாமனார் மாமியார்கிட்ட சண்டை போட்டு அடுத்தவங்களுக்கு ஒரு ரூபா, அதாவது ஒரு வேளை சோறு கூட தராதவங்க தான் நல்லா இருக்காங்க. பாவம் பாவம் பாவம்னு பார்த்து கடைசியில் நம்ம தான் இன்றைக்கி வீணாக போய் உட்காந்தோம். திருவண்ணாமலை கிரிவலம் போங்க. ஹரிதாசண்ணா, நான் சொன்னல உங்கள் ஊரில் யோகா மெஸ்ஸு, அந்த கிரிவலம் போய் தான் அவரை தெரியும். அவர் பேர் முருகன். யோகம் யோகம் அது என்ன சொல்லுவாங்க, மெஸ்ஸு, யோகம் மெஸ்ஸு. கஷ்டத்துக்கு அப்புறம் நல்லது நடக்குமா? நடக்கும். எனக்கு மட்டும் நடக்கும், நிறைய நடக்கும். அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு அழுகுறதா சிரிக்கிறதா உங்களுக்கு அது இல்லை, இதே இல்லை. ஃபீல் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்னவா வேணுமா? அட வேணுமோ அதை மட்டும் கேளுங்க, கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார். உங்கள் கடவுள் எனக்கு காசு தர வேணாம், நிம்மதி கூட தர வேணாம். நான் கொடுத்த காசை திரும்ப கொடுக்க சொல்லி நான் வாங்கின இடத்துல கொடுத்துட்டு நானேவே ஃப்ரீயாயிடுறேன். எனக்கு காசு உங்கள் கடவுள் எனக்கு தர வேணும். நான் கொடுத்த காசை அவனை திரும்ப என்கிட்ட கொடுக்க சொல்லணும். எனக்காக வேண்டிக்கிறேன். திருவண்ணாமலை திருச்செந்தூருக்கு குட்டா திருச்செந்தூர் செயல்படுவது நான் தான். இவ்வளவு பணம் ஏமாந்து மறுபடியும் ஏமாந்தால் உன் தப்பு, கடவுள் தப்பு அல்ல. ரொம்ப கஷ்டமாக இருந்தால் சொல்லு, நான் பணம் போடுவேன். என் சகோதரனை நினைத்துக்கொள். திரும்ப பேச்சுவார்த்தை இல்லாமல் போயிடும். என் கூட பிறந்தவனே எனக்கு ஒரு 100 தரமாட்டான். நான் இதில் என்ன ஒரு 3 மாதமாக நம்ம பார்த்துட்ருக்கோமா பேசிகிட்ருக்கோமா, இன்னும் நான் பார்க்கல அவங்களே. நீங்கள் எனக்காக ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா நான் நல்லது கிட்டதை செஞ்ச ஒருத்தவங்களையும் எனக்கு திரும்ப தர மாட்டேன்றாங்க. புரியுதுங்களா?